வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடுங்க? நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு. எடப்பாடி. டிஎம்கேங்க. டிவி கேட்கலாம். விஜய் போடலாம். சீமான். இந்த தடவை ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய்க்கு. அதிமுக வேட்பாளர் யார் நிப்பாட்டினாலும் போடுவோம். இரட்டை சின்னத்துக்கு வாக்களிப்போம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரத்தை ஆய்வு செய்து உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருது. பாராளுமன்ற தொகுதியாகவும் தஞ்சாவூர் இருக்கிறது. இதில் திருவையாறு வட்டம் இருக்கிறது. தஞ்சாவூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த திருவையாறில் வருது. பூதலூர், கோவில்பத்து, சித்திரக்குடி, பிள்ளையார்நத்தம், மானாங்கோரை, சிராலூர், திருமலை சமுத்திரம் போன்ற பல பகுதிகள் இந்த திருவையாறில் வருது. இந்த தொகுதியை பொறுத்தளவு மொத்த வாக்காளர்கள் 2,68,000 இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,30,000, பெண் வாக்காளர்கள் 1,37,000 இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பல சமுதாயத்தினர் இங்கே இருக்கிறாங்க. முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலரும் இருக்கிறாங்க. அந்த சமுதாயம் என்ன நினைக்கிறது, யாருக்கு இந்த முறை ஆதரவாக இருக்கிறாங்க, விஜயனுடைய தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை இளைஞர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த தாக்கம் திமுக அதிமுகவுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிமுகவுடன் இந்த முறை அமமுகவும் சேர்ந்து இருக்கிறது, இது அவர்களுக்கு பலமா பலவீனமா, இதையெல்லாம் இந்த கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு பகுப்பாய்ந்து தரவுகளை கொடுக்க தயாராக இருக்கிறார் திரு தேவேந்திரன் அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். இந்த திருவையாறு தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதிகளெலாம் நீங்கள் கள ஆய்வு செஞ்சீங்க? திருவையாறு பகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, திருவையாறு நகராட்சி, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி, மேல திருப்பந்துருத்தி பேரூராட்சி இதெல்லாம் நிறைந்த ஒரு பகுதி. ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு ஒன்றியம், பூதலூர் ஒன்றியம், 2 ஒன்றியம் அந்த கட்டுப்பாடுக்குள்ள வருது. இப்போ எல்லா 2 ஒன்றியமே நிறைய ஏகப்பட்ட ஏரியாக்கள்ல போயிட்டு வந்துட்டேன். திருவையாரோட வடகிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இது திருவையாறு தொகுதினே வைக்காம திருக்காட்டுப்பள்ளி தொகுதினே வச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருவையாறு தொகுதியோட எட்ஜில் இருக்குது. அதுல இருந்து கல்லணை, கரிகால சோழன் கட்டிய கல்லணை வரைக்கும் போகுது இந்த தொகுதி. இந்த பக்கம் செங்கிப்பட்டி வரைக்கும் போகுது. ஒரு தஞ்சாவூர் இந்த பக்கம் வயல இது வரைக்கும் வருது, வல்லம்புதூர் வரைக்கும் வருது. அது சம்மந்தமே இல்லாம திருவையாறு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுல வடகிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா மூப்பனார் சமுதாயம். இங்க இந்த தொகுதியிலேயே பொதுவா பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் பலர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு. அதுக்கு அடுத்தது கல்லர் சமுதாயம் தான். இங்க மூப்பனார் சமுதாயம் இந்த திருவையாறு வடகிழக்கு பகுதிகளில் தான் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா வைரவன் கோவில், திருப்படனம், திங்களூர், பருத்திக்குடி, ஆக்கியநாதபுரம், உப்புக்காக்கி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் இவங்க இருக்கிறாங்க. நாடார் சமூகத்தை பாத்தீங்கன்னா திங்களூர், ராயம்பேட்டை அந்த பகுதியில கொஞ்சம் நிறைஞ்சிருக்கிறாங்க. வன்னியர்கள் கொஞ்சம் குறைவா தான் அந்த பகுதியில இருக்கிறாங்க. திருவையாறுக்கு கிழக்கு பகுதிகளில் சிறுபுலியூர், கார்குடி, இஞ்சிக்கொல்லை, மேல உத்தமம், பொன்னிறை, மாத்தூர், ரெட்டக்கோவில், ராயம்பேட்டை, அகிலாண்டபுரம் இந்த பகுதிகளில் வன்னியர்கள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு. கல்லர்கள் பாத்தீங்கன்னா திருவையாறுக்கு மேற்க திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை வரைக்கும் கல்லர்கள் ஆதிக்கமா தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சக்கர சாமந்தம், மாத்தூர், கண்டியூர், கருப்பூர், வரகூர், பூதலூர், செங்கிப்பட்டி, புதுப்பட்டி, அப்படி போய் பிள்ளையார் சாமந்தம், திருச்சானம்பூண்டி, அக்காரப்பேட்டை, நேமம், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, நடுக்காவேரி, வயலூர், கருப்பூர் இந்த ஏரியாவில் இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இதே இப்ப நான் வாசிச்ச எல்லா ஊர்கள்லயும் தேவேந்திர குல வேளாளர்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி அவங்களுடைய டாமினேஷன் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த தொகுதியில பொறுத்தளவுல தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்தது. இது முறையா பார்த்தா அவங்களுக்கு தனி தொகுதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சமுதாயம் தான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அதை தாண்டி ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. எங்க சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இந்த தொகுதியில கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரோட வருத்தத்தை இங்க நான் பதிவு செய்யணும், சொல்ல சொன்னாரு. கண்டிப்பா சொல்லிட்டேன்.
இப்படிதான் அந்த நிறைந்த ஒரு பகுதியா தான் இது இருக்குது. பிராமண சமுதாயம் பாத்தீங்கன்னா திருவையாறு டவுனு, அகிலாண்டபுரம், கார்குடி, வடக்கூர், அகிலா அக்ரஹாரம் இந்த பகுதியிலெல்லாம் வந்து பிராமணர்கள் வலுவா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா பூதலூர், கண்டியூர், நடுக்கடை, முகமது பத்தாத், திருப்பந்துர்த்தி இந்த ஏரியாக்கள்ல முஸ்லிம்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்டினும் ஓரளவுக்கு இங்க பரவலா இருக்கிறாங்க. மாத்தூர், முத்துவீரன்பட்டி, ராயந்தூர், கள்ளப்பெரம்பூர், தென்னங்குடி, ராயப்பேட்டை, திங்களூர், துக்காச்சி, ஆச்சனூர், பூண்டி, நடுக்காவேரி இந்த பகுதியில முஸ்லிம்கள் கொஞ்சம் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அது மாதிரி முத்துராஜாக்கள் இந்த பக்கம் அது பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை ஒட்டின பகுதிகளில் ஐயம்பேட்டைக்கு மேற்கு பகுதிகளில் முத்துராஜாக்கள், அந்த பக்கம் சுக்காம்பார், புதூர், கொல்லமங்கலம், திருப்பந்துருத்தி இந்த பக்கம் முத்துராஜாக்கள் இருக்கிறாங்க. வெள்ளாளர் சமூகம் வந்து திருவையாறு, கார்குடி இந்த பக்கம் இருக்காங்க. கோனார் சமூகம் பாத்தீங்கன்னா வயலூர் அந்த பக்கம் இருக்காங்க. திட்டை நம்ம குரு கோயில் அங்க வந்து அகமுடியார் சமுதாயமும் பல்லர் சமுதாயமும் நிறைந்திருக்கிறாங்க. இது எல்லா ஊருக்கும் விசிட் போயிட்டு வந்துட்டேன். இந்த கலாய்வு நீங்க செய்யும் பொழுது பெண்கள் எந்த ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாகவே இருக்கிறாங்க. இங்க பெரும்பாலும் கிராம பகுதி அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் இந்த ஆட்சி குறித்து என்ன நினைக்கிறாங்க? பெண்கள் எப்போதும் போல மகளிர் விடியல் பேருந்து, 1000 ரூபாய் பணம் இதுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட தாக்கம் வந்து அதிகமா தான் தெரியுது. எல்லா தொகுதியும் போல இங்கேயும் வந்து குறிப்பா பாமர மக்கள் மத்தியில அது ஒரு இதுவா தான் இருக்கு. அதோட பாதிப்பு இருக்கதான் செய்யுது. திமுகவுக்கு அது ஒரு பிளஸ்ஸா தான் இருக்குது இந்த பகுதியில. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கேங்க. போன எலெக்ஷன்ல டிஎம்கே. வர எலெக்ஷன்ல யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலினுக்கு தான் போட போறோம். ஸ்டாலின் தான் போடணுமா? அவங்க நல்லது கடை செஞ்சாங்கன்னா நாங்க எல்லாம் செய்யணும். என்ன விலைவாசி குறைக்கணும் அவ்வளவுதான். இந்த மகளிர் உரிமை தேர்தலாம் உங்களுக்கு வருதா? இல்ல அது வரல. வரலையா? எழுதி போட்டிருந்தான் வரல. அது இனிமே தான் எழுதி போடணும் திருப்பி. போடணுமா? ஆமா சார். வர எலெக்ஷன்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தானா? ஸ்டாலின் ஐயா தான். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுகவுக்கு தான். திமுகவுக்கு தானா? திமுகவுக்கு தான். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. உதயசூரியனுக்கு தான். இங்க வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சந்தர் சார் டிஎம்கேக்கு. டிஎம்கேவுக்கா? எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க வர எலெக்ஷன்ல? நான் எப்பவுமே திமுக தான் சார். நீங்க வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக போடுவோம் சார். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்கள் சூரியனுக்கு போடுறோம் ஐயா. இங்க இருக்கக்கூடிய இளைஞருடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறது எவ்வளவு இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதாவது பாரம்பரியமாக திமுக, அதிமுக இந்த பக்கம் தான் இருக்கிறாங்களா, இல்லை புதிதாக வந்த தாவேகா, விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்களா? எந்த சமுதாயத்தினர் தாவேகாவுக்கு அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இளைஞர்கள்ல ஒரு 60% பேரு குறிப்பா மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விருப்பத்துல இருக்கிறாங்க. அதுல விஜய் கூட பயணிக்கிற அதிக இளைஞர்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலையும் சில பேர் இங்க இருக்கிறாங்க. இந்த தொகுதியில நான் விசிட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? டிவி கேக்குண்ணா. டிவிகே தான். டிவிகேவோட தாக்கம் இங்க எப்படி இருக்கு? இங்க பயங்கரமா யங்ஸ்டர் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டி ஓட்டு போட போறோம். டிவி கேக்கு தான். சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? விஜய் போடலாம். அப்படியா? டிவிகே. நீங்க? சீமான். சீமானுக்கா? இங்க சீமான் விஜய் எல்லாம் நல்லா பரவலா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? இந்த தடவை வந்து ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கீங்க. இங்க நாம் தமிழர் கட்சியோட இதெல்லாம் எப்படி இருக்கு? நாம் தமிழர் வந்து சில பேர் வந்து நாம் தமிழரை வந்து விரும்புறாங்க. சீமான கொஞ்சம் பேர் விரும்புறாங்க. விவசாய கட்சினால எல்லாருமே வந்து சொல்ல முடியாது எல்லாருமே ஓட்டு போடுறாங்கன்னு. அப்போ உங்களுடைய வாக்கு வந்து டிவிகேவுக்கு தான். டிவிகேக்கு ஒரு மாற்றம் வரும்னு. வழக்கம் போலதான். இதுல இருந்து ஆதி திராவிட சமூகத்துல இருந்தா நிறைய பேர் அதுல இருந்து போயிருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்ல இருந்து இந்த பக்கம் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த பக்கம் பறையர் சமூகம்ன்றது ரொம்ப மிக குறைவான ஒரு அளவுல தான் இங்க இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த அளவுல. பொதுவா இளைஞர்களுடைய இது வந்து ஒரு மாற்றத்தை விரும்பிதான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து முழுமையாக கள ஆய்வு செய்து ஒவ்வொரு சமுதாயமும் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க, டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்கன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அந்தந்த சமுதாயம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? இப்போ கள்ளர் சமுதாயம்னா அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? அகமுடையர்கள். பல்லர் சமுதாயத்தினர் யாருக்கு இருக்காங்க? மூப்பனார் போல் நீங்கள் பல சமுதாயம் சொன்னீங்கல்ல, இவங்க எந்தெந்த கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலையில் இருக்காங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா இரு பிரிவா தான் இருக்கிறாங்க. அதிமுக, திமுக இந்த 2 மனநிலை தான். குறிப்பா இந்த சமூகம் இவங்களுக்கு ஆதரவு அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா தான் இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த அமமுக வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கள்ளர் சமூகத்துல இருந்து
நிறைய ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ஏடிஎம்கே தான் ஓட்டுவேன். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எம்ஜிஆருக்கு அண்ணாடிஎம்கே ஓட்டு போடுவேன். ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடுவேன். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? எடப்பாடி. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? நாங்க ரெட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு அளிப்போங்க. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதிமுக வேட்பாளர் யார் நிப்பாட்டினாலும் போடுவோம். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்க வந்து எடப்பாடி தலைமையில உள்ள ரெட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்து. போன தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் 53,000 சுற்று ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஒரு 15,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த தடவை அமமுக கூட இருக்கிறதுனால இந்த தடவை அமமுக கூட இருக்கிறதுனால அதிமுகவான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நான் கள ஆய்வு செஞ்சதுல ஒரு சில பகுதிகளில் இந்த எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சில தரப்பு மக்கள்லாம் வந்து குறை சொன்னாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏவால இந்த ஊருக்கு ஏதாவது பிரயோஜனம் நல்லது நடந்திருக்குங்களா? அது எங்க சொல்லுங்க, ஓப்பனா இல்ல, சொல்லுங்க. நாங்க அவரெல்லாம் பார்த்ததே இல்ல. எலெக்ஷனுக்கு போது வந்ததுதான். அதுக்கப்புறம் அவரை நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு அந்யூன்யமா இருக்காரு ஆமா தொகுதி மக்கள்கிட்ட. ஆமா, ஒண்ணுமே செய்யல அப்போ. ஒண்ணும் செய்யல நான் சொல்றது. அதனால ஆட்சியில மாற்றத்தை விரும்புறீங்க. ஆமா, ஓகே, ரொம்ப நல்லதுங்க. இந்த எம்எல்ஏவோட செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தியாங்க. ஓட்டு போடும்போது வராங்க, நாங்கெல்லாம் அதுக்கு போடுறோம். அப்புறம் எட்டியே பாக்குறது இல்ல, கேட்டாலும் மதிப்பு இல்ல. ஊருக்கே வர்றது இல்லைங்க, எம்எல்ஏ ஏரியாவுக்கே வர்றது இல்ல. அதனால அவர் மேல அதிருப்தி நிறைய இருக்கு. எங்களுடைய எம்எல்ஏ செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கிறோம். ஓகே, அவரு சொன்ன வாக்குறுதியில ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? வாக்குறுதிகளை எதுவும் செயல்படுத்தவில்லைங்க. இல்லை. ஆமா. அதிகப்படியான பேரு நீங்க சொல்றது துரை சந்திரசேகரன் வந்து இந்த பக்கமே வரல அப்படிங்க. ஆமா, வரல அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்கள் வந்து குறை சொன்னாங்க. ஆனாலும் சில பேர் வந்து எதுவுமே செய்யல, ஆனாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா அது அப்படிதான் அப்படின்றாங்க. சூரியன், ரெட்டலை இதை தவிர நாங்க அதை தாண்டி போகல அப்படின்ற மனநிலை தான் இன்னமும் பாமர மக்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன செய்தார் இந்த எம்எல்ஏ அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு கருத்து தான் இங்க இருக்குது. இந்த எம்எல்ஏவால உங்க தொகுதிக்கு, உங்க ஊருக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு? ஏதோ செய்யறாரு போறாங்க, போட்டு அவருக்கு போட்டு செய்யறாரு, செய்யல போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா சார். அது செஞ்சாலும் செய்யலனாலும் அவருக்கு தான், ஆமா சார். வேற மாற்றங்கள் இல்ல. இப்ப விஜய், நாம் தமிழர், சீமான்லாம் வராங்களா? அவங்களுக்கு ஏதாவது மாத்தி யோசிக்கிறீங்களா? மாத்தி போட மாட்டோம் சார். அதெல்லாம் இல்ல, ஒரே ஓட்டு உதயசூரியனுக்கு தான். அந்த மக்கள் நம்ம மாத்த முடியல. அவங்க மாறுறதுக்கு காரணம், அதையே தக்க வச்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் மகளிர் விடியல் பேருந்தும் எதுவும் தான். அதோட தாக்கம் இருக்கதான் செய்யுது இங்கே. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அந்த எம்எல்ஏ எதுவுமே செய்யலை அப்படின்னு மக்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்றாங்க. ஆனாலும் அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அவர் கொடுத்த வாக்குறுதி எதையெல்லாம், அட்லீஸ்ட் அவர் சொன்ன வாக்குறுதியை எதையெல்லாம் அவர் நிறைவேற்றவில்லை அப்படின்னாவது மக்கள் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவரு வாக்குறுதியும் கொடுக்கல, நிறைவேற்றவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இங்க. கொடுத்தாதானே நிறைவேற்றுறதுக்கு. எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. திமுக வந்து தலைமையில என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அதை தான் அவரும் வாசிச்சிருக்காரு. அவரு தனிப்பட்ட முறையில நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் சொல்லல. அதனால நிறைவேற்றவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சாரார் வந்து இங்க சொல்றாங்க. சென்ற முறை பாஜகவுடைய வெங்கடேசன் அவர் போட்டியிட்டு நீங்க சொன்ன மாதிரி 53,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் பின்னடைஞ்சார் அப்படின்னா கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு 49,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதற்கடுத்து அமமுக கார்த்திகேயன் அவர் வந்து ஒரு 37,000 சொச்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. இப்பொழுது விஜய் ஃபேக்டர் இதுவும் வருது. அப்படிங்கிறப்ப துரை சந்திரசேகரன் அங்கு தேர்வாரா, இல்லை அதிமுக சார்பாக நிற்பாங்களா, இல்லை அமமுக சார்பாக அங்கே நிற்பாங்களா, இல்லை பாஜக மீண்டும் நிற்குமா? பாஜக அந்த தொகுதியை கேட்கல அப்படின்றதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிடைச்ச தகவல். அதிமுக தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அமமுகவும் அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதிமுகவா அமமுகவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இங்க இருக்குது. யாரு கிடைச்சாலும் நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லாமே அமமுக, பாஜக எல்லாம் வந்து கூட்டணியில ஒன்னா இருக்கிறதுனால இன்கேஸ் வந்து ஒரு மாற்றங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கதான் செய்யுது.
தமிழக அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, அதே போல மத்திய அரசு திட்டங்கள் அந்த மக்களுக்கு, அதாவது இது மத்திய அரசு திட்டம், இது தமிழக அரசுடைய திட்டம் அப்படின்னு அவங்களால பிரிச்சு பார்க்க முடியுதா? எந்தெந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு? ஏதோ வழக்கமா சொல்ற மாதிரி தான், ஜல்ஜீவன் ஆகட்டும், வீடு வசதி ஆகட்டும், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்க தான் செய்யுது. பெரிய அளவுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ரோடு வசதிகள் இங்க இருந்து கல்லணை, திருவையாறுல இருந்து கும்பகோணத்துக்கும், அதுல இருந்து நேரா கல்லணைக்கும் ரோடு வசதிகள் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வழிச்சாலையா இருந்தது 2 வழிச்சாலையா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கள்ளப்பெரம்பூர், பூதலூர்ல இருந்து கள்ளப்பெரம்பூர் வழியா வரும்போது அந்த ரோடு வசதிகள்லாம் கொஞ்சம் சரியில்லை. அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் கொஞ்சம் கோரிக்கை வச்சாங்க. அதை பண்ணல, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெரிய அளவுல ஒன்றும் மாற்றங்கள்லாம் நிகழல. அந்த தொகுதி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிற மாதிரி அங்க உள்ள கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, நிறைய கள்ளர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல தேவேந்திர குல வேளாளர்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க. ஈவன் எங்களுக்கு தான் இந்த தொகுதியை கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்பொழுது இந்த சோழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய பல விஷயங்களை மோடி செய்து கொண்டு இருக்கிறார். அதனால மோடியின் மீது எங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, ராஜேந்திர சோழனை கொண்டாடுறாரு, ராஜராஜ சோழனை கொண்டாடுறாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கெல்லாம் வந்தாரு அப்படிங்கிறது மாதிரி அந்த மக்கள் வந்து மோடியின் மீது ஏதாவது ஒரு அபிமானத்தை காட்டுறாங்களா? யாராவது உங்கள்கிட்ட இளைஞர்கள் ஏதாவது தகவல்களை சொன்னாங்களா? இளைஞர்கள் அப்படின்றத விட படித்த நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட ரொம்ப பேசுனாங்க. அதை பத்தி உலக அரசியல் வரைக்கும் பேசுனாங்க. மோடி நல்லாட்சி தான் தந்துட்டு இருக்கிறாரு, இவங்க தான் சில விஷயங்களை திசை திருப்புறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. மத்திய ஆட்சியோட செயல்பாடு எப்படி, மாநில ஆட்சியோட செயல்பாடு எப்படி அப்படின்ற புரிதல் வந்து நடுநிலைவாதிகள், குறிப்பா படித்த ஒரு 35 வயது 45 வயது நிரம்பிய அவங்கள்ட்ட இந்த வாய்ப்புகள், இந்த தகவல்லாம் இருக்கு. அவங்க அந்த புரிதலோட தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாற்றத்தை தான் விரும்புறாங்க. அவங்களுடைய வாக்குகள் எதிராக தான் அமையறதுக்கான சூழல் இருக்குது. குறிப்பா பிரதமர் வரும்போது சமீபத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஏற்படுத்தினாரு. போற ஒவ்வொரு இடத்துலயும் திருக்குறள் படிச்சு தமிழை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால அந்த ஒரு மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. அதை பத்தின புரிதல் இந்த படித்த நடுத்தரவாதிகள்கிட்ட இருக்க தான் செய்யுது. இந்த திருக்காட்டுப்பள்ளி அதிகமாக அதுதான் தொகுதியாகவே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறீங்க. திருவையாறு பகுதி இதை சுற்றி இப்போ கிராமங்கள் அனைத்துமே விவசாயத்தை மையமாக கொண்டு தான் இருக்குது. அதுதான் பிரதான தொழிலாக இருக்கிறது. விவசாயிகளுடைய போராட்டங்கள், பல விஷயங்கள் இந்த ஆட்சி நடந்தாலும் அதற்கு எதிராக இந்த அரசு செயல்படுறதையும் பார்க்குறோம். விவசாயிகள் மத்தியில் இந்த அரசு குறித்து என்ன பார்க்குறாங்க? விவசாயிகள் இங்க விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், வாழை அண்டு வெற்றிலை, இந்த 3 தான் பிரதானமா இங்க இருக்குது. முதலிடத்துல நெல்லு தான் வைக்குது. வழக்கம் போலதான் டிஎம்சியில நெல்லு கொண்டி போட்டா காலதாமதம் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை தான் இங்க உள்ளவங்களும் வச்சாங்க. இப்போ காத்துலாம் அடிச்சதுன்னா வாழை வந்து சாஞ்சிடுது, அதுக்கான நிவாரணங்கள்லாம் உடனே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வந்து அதிமுக ஆட்சியில நிவாரணங்கள்லாம் எங்களுக்கு வந்துகிட்டு இருந்தது, இந்த ஆட்சியில நிவாரணங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் அது வந்து ஒரு குறையா வாசிச்சாங்க. அதனால விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க நிறைவேற்றாம தான் இருக்காங்க. விவசாயிகள் மத்தியில இந்த விஷயத்துல ஒரு அதிருப்திகள் இருக்க தான் செய்யுது. அதாவது விவசாயிகள் திமுக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம்லாம் சரியா வருது அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது அவங்க சொன்னாங்களா? ஆமா, அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு 6000 ரூபாய் மோடி கொடுக்குறாரு இல்லைங்களா, அது மோடி பணம் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. மோடி பணம்னு தான் அந்த பணத்துக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. இங்கன்னு இல்ல, எல்லா பகுதியிலுமே வந்து எப்பா எனக்கு 2000 ரூபாய் மோடி பணம் வந்துருச்சு, எனக்கு 2000 ரூபாய் மோடி பணம் வந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் மத்திய கவர்மெண்ட் மோடி கொடுக்கிறாரு அப்படின்றத எல்லாருக்குமே, ஒரு பாமரனுக்கு கூட அந்த புரிதல் இருக்கு. அது மட்டும்தான் அந்த ஒரு புரிதல் இருக்கு. மத்திய அரசோட திட்டங்கள் வந்து அவங்கள பெருசா வந்து சென்றடையலன்னு தான் சொல்லணும். ஸோ பணமா கொடுத்தது மட்டும்தான் அது மத்திய அரசு திட்டம்னு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க பல இடங்களையும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. அவர் ஒன்றுமே செய்யலைனாலும் அவருக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு அந்த மக்களும் சொல்கிறாங்கிறீங்க. ஆனாலும் கூட இப்போ அமமுக சேர்ந்து இருக்குது, பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருக்குது.
இப்போ யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு முதல் கட்ட சர்வேல நீங்கள் என்ன அதை பார்க்குறீங்க? இங்க அமமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தொகுதிகள் கிடைக்கும் போது அதற்கான வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு என்னோட கல ஆய்வில் நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று சுற்றுப்பயணம் போகும்போதெல்லாம் ஒரு அதிருப்தியில் தான். இப்போ நிறைய பேர் வந்து எம்எல்ஏவே வரல, ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் பாதி பேர் விவரம் தெரிந்தவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை தான் விரும்புகிறாங்க. 2 முறையாக அவர் ஜெயிச்சிருக்காரு, அதனால மாற்றி போடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால வந்து வேட்பாளரை பொறுத்து இந்த தொகுதிக்கான வெற்றி வாய்ப்புகள் மாறுங்கிறது தான் என்னுடைய கருத்தா நான் பதிவு செய்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதற்கட்ட நம்மளுடைய ஆய்வில் துரை சந்திரசேகரன் இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர், பல இடங்களுக்கு அவர் போயே பார்க்கல, அவர் இந்த தொகுதிக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, அவர் செய்யவும் இல்லை அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சின்னத்திற்காக நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பெண்கள் நலத்திட்டங்களை இந்த திமுக அரசு செய்திருக்கிறது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு, அதனால் அதற்குள்ள கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அதிமுக கூட்டணியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்தும் பொழுது கூடவே அமமுகவும் கூட இருக்கிறதுனால அட்வான்டேஜ் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முதல் கட்ட கள ஆய்வில், அதாவது திருவையாறு தொகுதி குறித்த நம்மளது கள ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரத்தோடு சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.